எல்லாருக்கும் வணக்கங்க. எங்களோட மணிப்புங்கன் மரத்தில் வந்து சின்னதாக ஒரு பூந்தேன் கட்டியிருக்கு. இதில் தேன் இருக்கா இல்லையா அப்படின்றதான் இந்த வீடியோ பதிவில் நான் காமிக்க போகிறேன். இது வரைக்கும் நாமளாக ஒரு தேன் கூட்டை காலி பண்ணி அதிலிருந்து தேன் எடுத்து சாப்பிட்டதே கிடையாது. இந்த முறை இதில் தேன் இருக்கா இல்லையா அப்படின்றத சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நானும் வந்து இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கையை கொண்டு போயிட்டு அந்த தேன் கூட்டில் வச்சேங்க. இது பூந்தேன்னவே நான் வந்து தைரியமாக கொண்டு போய் கையை வைக்கிறேன். வேறு ஏதாவது தேனி கூட்டமாக இருந்தால் இவ்வளோ சின்னதாக வந்து கூடு கட்டியிருக்காது, பெருசாக கூடு கட்டியிருக்கும். நாமளும் வந்து கிட்ட நெருங்கி இருக்கவே முடியாது. தேனியோட பவர் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த மாதிரி தான். இது பூந்தேன்ன்றதுனால வந்து நம்ம லேசாக தொட்டு பார்த்தோம் அப்படின்னாலே லைட்டாக விலகுச்சு. அப்படி பார்த்தா வெள்ளை எறாடு மட்டும்தான் இருக்குது, உள்ள தேனே இல்லைங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த தேன் கூட்டை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால தான் வந்து கை வச்சு பார்த்தேன் இன்றைக்கி தேன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலான்ட்டு. ஆனால் எங்கள் அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி அமாவாசை முடிஞ்சது அப்படின்னா அதில் இருக்கிற தேனெல்லாம் குடிச்சிரும் தேனீக்கள் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நம்ம தேனீப்பட்டில் தேனி வளர்த்து அதுலேருந்து தேன் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அமாவாசைக்கு தேனீக்களே தேனை குடிச்சிட்டா நம்ம எப்படி தேன் எடுக்கிறீங்கிற ஸ்மால் டவுட்டு தான் எனக்கு. ஆனால் வந்து இதை ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பொய்யும் தான் நினைக்கிறேன். ஏன்னா காட்டில் வந்து மாத கணக்கில் வந்து கூடு கட்டி தேனெல்லாம் சேமித்து வச்சுருக்கோம். அமாவாசைக்கு தேன் குடித்தா நம்ம எப்படி தேன் அழிக்க முடியும் இல்லையா?